இன்று பழனிக்கு வந்துள்ள நமது மாணிக்கா வியாதிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ಧರ್ಮಸತ್ರಂ ಸೌರಾಸ ಧರ್ಮಸತ್ರ ಬೋರ್ಡ್ ಕಾರಿಗೆ சௌராச சமூக நல அபிவிருத்தி சபைக்கு பாத்தியப்பட்ட தர்மசத்திரத்தில் ஆனி மாதம் 2வது வெள்ளிக்கிழமை பேச்சியம்மன் குலதெய்வமான பேச்சியம்மனுக்கு இது வழிபாடு. அனைவரும் வந்துள்ளனர். அனைவருக்கும் நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பழனி வந்திருக்கோம். பழனியில் எங்கள் வீட்டுக்காரம்மாவோட சொந்தக்காரங்க வீட்டு பேச்சியம்மன் கோவில் விசேஷத்துக்கு வந்திருக்கோம். இப்போதான் டிஃபன் முடிஞ்சுது, சாப்பிட்டாச்சு. எல்லாம் வேன் வச்சு எல்லாரும் பேச்சியம்மன் கோயிலுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு ஸ்தல வரலாறு எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் பேச்சியம்மன் கோவிலுக்குள்ளே இப்போ போயிட்டுருக்கோம். கோயில் உள்ள நுழைஞ்சோன்னா லெஃப்ட் சைடு விநாயகர்.
இதான் ஃப்ரெண்ட்ஸ் நாகர், சிவன், நந்தி. இது பக்கத்துலேயே வந்து அய்யனாரப்பன் கோவில். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இது என்ன சாமி? இது என்ன சாமி? கன்னிமாரா? இப்போ தான் பூஜை போடுறதுக்கு இப்போ தான் சிலையெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு நம்ம வியூவர்ஸ்க்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். இது வந்து கன்னிமார் சாமி. இது வந்து 7 கன்னிமார் சாமிக்கு பக்கத்துலேயே இவங்க இருக்காங்க. அவ்வளோதான் கோவில். இதில் அப்படியே சுற்றி வரலாம். அப்படியே அவ்வளோதான். இந்த கோயிலுடைய வரலாறு கேட்டோம்னா ஆச்சரியமாக இருக்கும். எல்லோரும் பொம்பளை பிள்ளைங்க வேணாம்னு நினைக்கிற காலத்தில் பொம்பளை பிள்ளை வேணும்னு சொல்லி வேண்டி கட்டின கோயில் இந்த கோயில். இதை பற்றி அப்புறம் கேட்டுக்கலாம், நம்ம பூசாரிகிட்ட தெளிவாக கேட்டுக்கலாம். ஓகே. இதெல்லாம் அவங்க வம்சாவளியினர். அந்த பூஜைக்கு தான் இப்போ வந்திருக்கோம். சந்திரம் சந்திரனும் சூரியனும் சந்த நிறம் சந்தனமே, சந்தனத்தால் அபிஷேகம் காண புண்ணியம் செய்தோம் நாங்கள், புண்ணியம் செய்தோம். அம்மா பேச்சி அம்மா, அம்மா பேச்சி அம்மா. தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி எடுத்துட்டீங்கன்னா அடுத்து பால் அபிஷேகம் அதெல்லாம் பண்ணிடலாம். தண்ணி எடுத்துக்கோங்க. புண்ணியம் செய்தோம். அம்மா பேச்சி அம்மா, அம்மா பேச்சி அம்மா. ஜே ஜே பஞ்சமிலாம் தருபவளே, பஞ்சாமிர்த அபிஷேகம் காண புண்ணியம் செய்தோம் நாங்கள், புண்ணியம் செய்தோம். அம்மா பேச்சி அம்மா, அம்மா பேச்சி அம்மா. வருபவர்க்கு பஞ்சமிலா தருபவளே, பஞ்சாமிர்த அபிஷேகம் காண புண்ணியம் செய்தோம் நாங்கள். அம்மா பேச்சி அம்மா, அம்மா பேச்சி அம்மா. அபிஷேகம் அவனியிலே வெற்றி தரும் கரண் சக்கரம். புண்ணியம் செய்தோம் நாங்கள், புண்ணியம் செய்தோம். அம்மா பேச்சி அம்மா, அம்மா பேச்சி அம்மா. சக்கரை அபிஷேகம் கவலை விதி மாற்றிடுவே, விருப்பமுடன் காண்பதற்கு புண்ணியம் செய்தோம் நாங்கள், புண்ணியம் செய்தோம். அம்மா பேச்சி அம்மா, அம்மா பேச்சி அம்மா. பேச்சி அம்மனுக்கு ஜெய், ராக்காட்சி அம்மனுக்கு ஜெய், சடத்தி அம்மனுக்கு ஜெய், கோடி பிரம்மாண்ட நாயகி பேச்சி அம்மனுக்கு ஜெய். நெய்யார் செய் அபிஷேகம் நிமலந்தாள் காணிடுவே, உயிரதற்கு வழியாகும் புண்ணியம் செய்தோம் நாங்கள், புண்ணியம் செய்தோம். அம்மா பேச்சி அம்மா, அம்மா பேச்சி அம்மா. பேச்சி அம்மன் தேவிக்கு ஜெய், அம்மன் பேச்சி அம்மனுக்கு ஜெய், கோடி பிரம்மாண்ட நாயகி பேச்சி அம்மனுக்கு ஜெய். அத்தப்பால் குங்குமப்பூ அதிலிட்டு பாலால் அபிஷேகம் காண புண்ணியம் செய்தோம் நாங்கள், புண்ணியம் செய்தோம். அம்மா பேச்சி அம்மா, அம்மா பேச்சி அம்மா. செய் அபிஷேகம் பலகாலம் வாழ்வு தரும், பால் போல பொங்கி வர புண்ணியம் செய்தோம் நாங்கள், புண்ணியம் செய்தோம். அம்மா பேச்சி அம்மா, அம்மா பேச்சி அம்மா. குங்குமப்பூ அதிலிட்டு பாலால் அபிஷேகம் காண புண்ணியம் செய்தோம் நாங்கள், புண்ணியம் செய்தோம். அம்மா பேச்சி அம்மா, அம்மா பேச்சி அம்மா. செய் அபிஷேகம் பலகாலம் வாழ்வரும், பால் போல பொங்கி வர புண்ணியம் செய்தோம் நாங்கள், புண்ணியம் செய்தோம். அம்மா பேச்சி அம்மா, அம்மா பேச்சி அம்மா. இளநீர்
அவளே உனக்கான இளநீர் அபிஷேகம் காண புண்ணியம் செய்தோம் நாங்கள் புண்ணியம் செய்தோம் அம்மா பேச்சி அம்மா அம்மா பேச்சி அம்மா இளநீர் அபிஷேகம் இருவரும் கூட்டி வைக்கும் புண்ணியம் செய்தோம் அம்மா பேச்சி அம்மா சந்திரவளே தயிரால் அபிஷேகம் காண புண்ணியம் செய்தோம் நாங்கள் புண்ணியம் செய்தோம் அம்மா பேச்சி அம்மா அம்மா பேச்சி அம்மா அபிஷேகம் குழந்தை செல்வம் பெற்று தரும் விட்டு வரும் பரம்பரையும் புண்ணியம் செய்தோம் நாங்கள் புண்ணியம் கொஞ்சம் லைட்டா அம்மா பேச்சி அம்மா அம்மா பேச்சி அம்மா அருள்மிகு பேச்சி அம்மனுக்கு ஜெயம் பேச்சி அம்மனுக்கு ஜெயம் மத்தால் அபிஷேகம் குறைவற்ற வாழ்வு தரும் இருவர்களால் நலம் பெறுவோம் புண்ணியம் செய்தோம் நாங்கள் புண்ணியம் செய்தோம் அம்மா பேச்சி அம்மா அம்மா பேச்சி அம்மா மத்தால் அபிஷேகம் குறைவற்ற வாழ்வு தரும் இருவர்களால் நலம் பெறுவோம் புண்ணியம் செய்தோம் நாங்கள் புண்ணியம் செய்தோம் அம்மா பேச்சி அம்மா அம்மா பேச்சி அம்மா கத்துக்காத மணக்குதம்மா பன்னீரின் வாசமம்மா பன்னீர் அபிஷேகம் காண புண்ணியம் செய்தோம் நாங்கள் புண்ணியம் செய்தோம் அம்மா பேச்சி அம்மா அம்மா பேச்சி அம்மா பன்னீர் அபிஷேகம் புகழ் வாழ்வு இப்ப எப்படி எல்லா சிலையும் கரெக்டாக கேட்டுக்கோங்க இது இது ரெண்டுமே இது ராஜா मंगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबिके गौरी नारायणी नमोस्तुते ओम सर्वमंगल सौभाग्यं देवीतं मम कृते पुत्रामौत्रं च सौख्यं च सौमांगल्यं च देवी அருள்மிகு பேச்சி அம்மனுக்கு जय எங்கள் காணும் பேச்சி அம்மன் தேவிக்கு जय அவர் வரலையா வர்றார் பெரியவர் வர்றார் आता पूजा मसाला சாரி சாரி பரவாயில்ல ವಿಶ್ವಮಾಯಿನ ಹೋಗಿದ್ದೆ ಜಯಂತಿ ಕೋಸ ಜಯಂತಿ பாலாளி அபிஷேகம் பலகாலம் வாழ்வு தரும் பால் போல பொங்கி வர புண்ணியம் செய்தோம் நாங்கள் புண்ணியம் செய்தோம் அம்மா பேச்சி அம்மா அம்மா பேச்சி அம்மா இளநி வரணும் கோவில் குடிப்பாட்டுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா குடும்பமும் இங்க வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க. சார் நீங்க எந்த ஊரு? எப்போ வந்தீங்க மதுரையில இருந்து? நேற்று சாயந்தரம் சாயந்தரமா சார் குடும்பத்தோட ஃபேமிலியோட வந்து ஓகே எந்த யூடியூப் சார் அது? பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஓகே
பாசிட்டிவ் வைப்ஸ் டிஎன் யூடியூப் சேனல். தாத்தா ஒட்டப்புள்ள ஒரு கோயில் கட்டினார். கமலபதி பேசுகிறேன். அதாவது எங்கன்னு கலந்து அரைடவதா சொல்றாங்க. அதாவது இந்த கோயில் வந்து எதுக்காக கட்டப்பட்டதுன்னா, எங்க பெரியப்பாவில் நடு சித்திரப்பா பெரியப்பா ராமலிங்கையர்களுக்கு, அதாவது பெண் குழந்தை இல்லை, வாரிசு இல்லைங்கிறதுக்காக இந்த இடத்த வாங்கி ராமலிங்கையர் கட்டுறதுக்கு எங்கள் பெரியப்பா அழகர்சாமி ஐயர், எங்கள் ஐயா லட்சுமண ஐயர் உதவிகரமாக இருந்து இந்த கோயிலை கட்டினது. இந்த கோயிலை பிரதிஷ்டை பண்ணி அப்போ ஒரு கும்பாபிஷேகம் அப்போ நடத்தியிருக்காங்க. அப்புறம் எங்கள் காலத்தில் இப்படியே தொண்டு தொட்டு வந்ததில் 1996 நம்ம எடுத்து அதை வந்து கொஞ்சம் சீராக வந்து நல்ல விதமாக நடத்திட்டு வந்தோம். அப்போ எங்கள் கூட வந்து சில பெரியவர்களும் இருந்தாங்க. அவங்கள வச்சு அந்த காலத்தில் 2007 ஒரு கலச பூஜை இங்கே பண்ணணும். 2007 கலச பூஜை பண்ணது அந்த பை கூட நம்மகிட்ட இன்னும் இருக்கு. அதுக்கு அந்த கலச பூஜை பண்ணுறதுக்கு நம்ம ஜனார்த்தனன் தான் முக்கியமாக உதவிகரமாக இருந்தது. அப்போ இவருடைய உதவிகரனால்தான் அப்போ அந்த கலச பூஜையை நம்மளால செஞ்ச முடிஞ்சது. அது செஞ்சுட்டு வந்த காலத்துல இருந்து அந்த 2007 இருந்து தொடர்ந்து இந்த மூணு குடும்பமும் பெரியப்பாங்கிற 3 குடும்பமும் சேர்ந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆடி மாதம் வர்றதுல ரெண்டாவது வெள்ளிக்கிழமை இல்லை 3வது வெள்ளிக்கிழமை எப்படி தோதாகுதோ அப்போ வந்து இந்த அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி பொங்கல் பிரசாதம் எல்லாம் கொடுத்து, அதே போல் நம்ம எல்லா 3 குடும்பங்களுக்கும் காலையிலையும் மத்தியானம் நம்ம சௌராஷ்டிர சத்திரம் அடிவாரம் சத்திரத்தில் காலை உணவும் மதிய உணவும் செஞ்சு சிறப்பாக நடத்திக்கிட்டு வர்றோம். இதே மாதிரி வந்து எங்கள் காலத்துக்கு அப்புறம் கூட இப்போ வந்துட்டு இருக்கிற இளைஞர்கள் அதை தொடர்ந்து எடுத்து நடத்தணும்னு நம்ம வேண்டுதலாக சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. நல்லா சொன்னீங்க. கோயிலை பத்தி அட்டகாசமா சொல்லியிருக்கீங்க. தாத்தா 3 பேர். எங்கள் அம்மாவை பற்றி, எங்கள் அம்மாவோட அப்பா மூத்தவர் அழகர்சாமி, அதுக்கடுத்தவர் ராமலிங்கம், அதுக்கடுத்தவர் லட்சுமணையர். அதில் ராமலிங்கையருக்கு பெண் குழந்தை இல்லைங்கிறதுக்காக பெண் குழந்தை பிறக்க வேண்டி இந்த கோயிலை கட்டினாங்க. அதே மாதிரி எங்கள் கடைசி மாமனார் சொன்ன மாதிரி எல்லா விஷயம் நடந்து வந்து இனியும் நடக்கிறதுக்கு ஆண்டவனை வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க எடுத்து நடத்துறதுலேயே என்ன அந்த 3 பேருடைய வாரிசுல ஆம்பளை வாரிசுல நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். அப்படியா? ஆமாம். கடைசி மாமனார். ஓ, அவருடைய மகன்கள்ல நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். பரவாயில்ல. இவரு நம்ம அண்ணன் மகன். சரி சரி சரி.
ஹாய் 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 குட்டி ஹாய் ஹரி. எல்லோருக்கும் வணக்கம். பழனி கொடைக்கானல் சாலையில் உள்ள ஐயனார்பன் வளாகத்தில் பேச்சியம்மன் கோவிலில் நாங்கள் நிற்கிறோம். இது வந்து எங்கள் முன்னோர்கள் வழிபட்ட கோவிலில் 1941 கட்டடம் கட்டி நாங்கள் இங்கே வருஷம் சாமி கும்பிட்டுருக்கோம். நான் வந்து வெளியூர் பயணம், திருப்பதி, எல்லா ஊர்லேயும் சுற்றுலா போயிட்டு வந்து திடீர்னு மதுரைக்கு வந்தேன். மதுரையிலேருந்து மறுபடியும் பழனி வந்து இந்த சாமிக்காகவே வேண்டுதல் பண்ணால் மறுபடியும் இங்கே வந்திருக்கேன். நல்ல விசேஷமான கோவிலுங்கிறனால எங்கே இருந்தாலும் எப்போனாலும் வரணும், எல்லா உறவினர்களும் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சந்தோஷத்தில் எல்லாரும் பல பேர் கெட் டுகெதர் மீட் பண்ணுறாங்க. அடுத்து நான் வேறு டூருக்கு போகணும். இருந்தாலும் எவ்வளோ வேலையை வச்சுக்கிட்டு நான் வந்து இங்கே வந்து சாமி கும்பிட வந்திருக்கேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். கோயில் பேச்சியம்மன் கோயில் ஐயனார்பன் கோவில் காம்பவுண்டில் அமைந்துள்ளது. இது சுமார் 1942ஆம் ஆண்டு எங்கள் மூதாதையர் கட்டப்பட்டது. அப்போதிருந்து சுமார் ஒரு 50 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து வருடம் பூஜை செய்து வருகிறோம். இப்பொழுது இந்த வருடமும் எல்லா பங்காளிகள் அனைத்தும் சேர்ந்து பூஜை செய்ய வந்திருக்கிறோம். இங்கே வந்து அனைவருக்கும் நாங்கள் வருக என்று வரவேற்பு தெரிவித்துக் கொள்கிறோம். இது வருஷம் எந்த தேதியில நீங்க சாமி கும்பிடுவீங்க? ஒவ்வொரு வருடமும் ஆனி மாதம் 3ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை, 2ஆம் வாரம், 2வது வாரம், 3வது வாரம் வெள்ளிக்கிழமை என்று 2 வாரம், ஒரு வாரம் 2 வாரத்துல ஏதாவது ஒரு வாரம். ஆமா, அந்த வாரத்துல வருஷம் எப்பவுமே ஒவ்வொரு வருடமும் ஆனி மாதம் வெள்ளிக்கிழமை, ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை 2வது வாரமா 3வது வாரமா இந்த பூஜைகள் செஞ்சுட்டு வர்றோம். ஓகே, சரி, நன்றி. புவனி அருளோ மறுவூரம்மா, என் உயிரே என் தாயே, புவனம் காப்பவளே, உன்னை பாட பாட இனிக்குது மறுவூரம்மா, எந்தன் பாடலில் இருப்பாள் மறுவூரம்மா, என் உயிரே என் தாயே, புவனம் காப்பவளே. மேல்மருவத்தூரினிலே வீட்டிருக்கும் தாயவனே, மேல்மருவத்தூரினிலே வீட்டிருக்கும் தாயவனே, அழகிய ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் அன்னையே, அனுதினம் உன் புகழை நான் பாடவே, உன்னை பாட பாட இனிக்குது மறுவூரம்மா, எந்தன் பாடலில் இருப்பாள் மறுவூரம்மா. உன்னை தேடி எல்லோரும் கோவிலுக்கு வந்தானே, ஒரு குறையில்லாத வாழ்வினை கொடுப்பவனே. ஓம் 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 சக்தி கொழுவிருந்தார் என் சிந்தையிலே வந்து கலந்திருந்தாள், கலைமகள் கீதம் பாட, நந்திகேஸ்வரரும் தாளம் போட, கலைமகள் கீதம் பாட, நந்திகேஸ்வரரும் தாளம் போட, அரம்பையர் ஊர்வசி நடனமாட, அரம்பையர் ஊர்வசி நடனமாட, அந்த நன்னாள் வகை வேதங்கள் போத, ராஜேஸ்வரி கொழுவிருந்தால் என் சிந்தையிலே வந்து கலந்திருந்தாள், எங்கள் பேச்சி அம்மா வந்து கொழுவிருந்தாள் என் சிந்தையிலே வந்து கலந்திருந்தாள். தேவர்கள் வணங்க ராஜராஜேஸ்வரி கொழுவிருந்தாள் என் சிந்தையிலே வந்து கலந்திருந்தாள், எங்கள் பேச்சி அம்மா வந்து கொழுவிருந்தாள் என் சிந்தையிலே வந்து கலந்திருந்தாள். மணக்கும் சந்தன தூபமிட்டேன் பௌர்ணமி இரவில், மலைவாழ உனை வேண்டி பாடுகிறேன் மனதில், சௌபாக்கியம் தருவாயம்மா என்றும் சரண அர்ச்சனை தொழுதேன் அம்மா. ஓம் சக்தியே ஓம் காமாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே. அழகர்சாமி ஐயர் குடும்பத்தார், ராமலிங்க ஐயர் குடும்பத்தார், கிருஷ்ண ஐயர் குடும்பத்தார் முடிந்தது.
எல்லாம் நல்லா இருக்கணும், சுபிட்சமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், அவ்வளவுதான். ஆமா, சுபிட்சம் ஆரோக்கியம். பெரியவங்க கூப்பிடுங்க, தள்ளி సైడ్ మొత్తం మీరు సైడ్ మొత్తం सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते। ओम कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात्। ओम महादेवस्य विद्महे सर्वशक्तिश्च धीमहि तन्नो भुवनेश्वरी प्रचोदयात्। ओंकार पूर्विके देवी वीणा पुस्तकधारिणी वेदमादा नमोद्यूयम् अवैधव्यं प्रयच्छ मे परिविरदे महामाये बन्धुस्त प्रियवादिनी अनवद्यं च सौभाग्यं देहि त्वं मम श्रुते पुत्रां पौत्रं च सौख्यं च सौमाङ्गल्यं च देहि मे। प्रेक्षसागिने नमो वयं वैश्वरणाय कुर्महे समे कामान् कामकामाय मह्यं कामेश्वरो वैश्वरणो ददात् कुबेराय वैश्वरनाय महाराजाय नमो। அருள்மிகு பேச்சியம்மனுக்கு, அருள்மிகு பேச்சியம்மனுக்கு, அருள்மிகு பேச்சியம்மனுக்கு. இது எடுத்துக்கோங்கப்பா, அவ்வளவுதான். என்ன பண்ண முடிந்து கேமரா தேவை. அதாவது அவருக்கு ಮೊಡಮಾನುಮ ರಾಮಲಿಂಗ ಇರುವ ಬೆಡೀಪಿಲ್ಲ ನಿಹಿಮಣತ ಒಂದು ಕಾರಣ ಹಾಲಿ ಇದವರ 1941 ಅವ್ರ ಮೊಡಬ ರಾಮಲಿಂಗಯ್ಯರ್ முயற்சிக்கிரி வந்தத்து ஏற்பாடு கிடைத்தக அவர் ಮೊಡಬ அழகர் சாமி ஐயர் அவர் பா லட்சுமண ஐயர் எங்கள் உதவிகரம் கருகி அவரியா தி வரவர்த்தமாவு இந்த விசுவாசி வருடம் ஆணி மாதம் 13ஆம் நாள் 27/2/2020 அன்று பேச்சியம்மன் பூஜைக்கு வந்த அன்பளிப்பு விவரம்
பெங்களூர் என் செந்தில்குமார் 5000 ரூபா ஆத்தட்டு வருவார். பழனி எம்ஆர் ஹரிஷ் பிரியங்கா அபிஷேக ஜாமான்கள் மற்றும் பூஜை ஜாமான்கள் உபயம். பழனி எம்ஆர் விக்னேஷ் பவித்ரா சர்க்கரை பொங்கல் பிரசாதம் உபயம்தாரர். அடுத்து மீரா அனந்தராமன் மகன் சிவனேஷ் பாபு சர்மிளா மகள் சங்கீதா சுரேஷ் பாபு 1000 ரூபாய். சித்ரா ரமேஷ் மகன் ஹோம்நாத் கீர்த்தனாஸ்ரீ மகள் கமலி வால்டர் 2000 ரூபாய். பிரபாவதி ஸ்ரீதரன் மகன் விக்னேஷ் லாவண்யா மகள் சனேகா அஸ்வின் 1000 ரூபாய். வசந்தி ரங்கேஷ் மகள் அஸ்வினி விகஸ் விஜய் 500. சாந்தி ராஜசேகரன் 500 ரூபா. ஆர் மணிவேலன் லட்சுமி திண்டுக்கல் 1000 ரூபாய். இந்துமதி சுப்பிரமணியன் உதயன் சங்கீதா புவனேசா மித்ரன் 1000 ரூபாய். என் வாணி கணேசன் சந்தோஷ் கண்ணன் 500 ரூபாய். சென்னை அமிர்தலட்சுமி ராமன் 500 ரூபாய். ஸ்ரீ உமாஸ்ரீ ஹரிகரன் சச்சின் ரூபாய் 1000. மதுரை என்ஆர் கண்ணன் உமா மகேஸ்வரி 3000. பழனி என்ஆர் மாதவன் அருணா 500 ரூபாய். மதுரை சாந்தி ராஜ்குமார் 500 ரூபாய். எஸ்என் ஸ்ரீஹரி 300 ரூபாய். சுமதி மோகன் 500 ரூபாய். சுதா தியாகராஜன் 500 ரூபாய். பழனி எம்ஆர் தாமோதரன் 1000 ரூபாய். பழனி ஜெயந்தி முகுந்தன் 500 ரூபாய். திண்டுக்கல் எம்என் ரவி சியாமலா 100 ரூபாய். 1001. மேனகா வித்யா சசிகுமார் 1000 ரூபாய். திண்டுக்கல் ஆர் மோதிலால் கீதா மகன் எம் புவனேஷ்லால் அனப்பாகமணி 1000 ரூபாய். பெங்களூர் கலைச்செல்வி கண்ணன் 2000 ரூபாய். திண்டுக்கல் மகேஸ்வரி மகள் பிரபாவதி 200 ரூபாய். திண்டுக்கல் ஜமுனா ஜனார்த்தனன் 101. சேலம் ஆர் கார்த்திகேயன் 1000 ரூபாய். பழனி கே சுகுமார் சுரேஷ் எம்சி ரூபினி 500 ரூபாய். பெங்களூரு வாணி வெங்கடேஷ் 500 ரூபாய். எங்கள் ಪೂರಾದಾಗ ನನ್ಗೊಡಗಿರದಾಗ ಪೇಚಿಯಮ್ಮರ ಅರುಳ್ ಚೊಕ್ಕೊಡು சுகோங்க அப்பாய்மீன் சங்கி துங்க அஸ்கிதாச நாவும் சங்கி வேண்டுதல் கல்லறியும். பேச்சியம்மனுக்கு 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 அஸ்கி எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு இருக்காங்க. ಕೇಸರಿ ಮಾಡಿಯಾಸನ ಅವಡ ಅವಡ ಖೈತಂಗ ಅಂತ